பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுதும் இவஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நாம் இரக்கத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இவன் மேல் இறுக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், இவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். மட்டுமல்ல, ஒருவன் மேல் 1000 தலைமுறை மட்டும் அவனுக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் கொள்ளும்போது அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் பாவம் செய்து கொண்டே இருப்போமானால் நம்மை ஆண்டவர் நம்முடைய இரக்கத்திற்கு அப்பாற்பட்டு நம்மளை சிட்சித்து நம்மளை பகைத்து நம்மை வெறுப்பார். எனவே பிரியமானவர்களே, அவருக்கு பிரியமாய் வாழும்படிக்கு அவருக்கு பயந்து வாழும்போது நம்முடைய 1000 தலைமுறைகளுக்கும் அவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். மட்டுமல்ல, தேவனோ இரக்கமுள்ளவராய் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, நாம் தாழ்வில் இருக்கும்போது தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறார் என்று வேதம் கூறுகிறது. இரக்கங்கள், கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது. அவர் ஒரு தடவை 2 தடவை மட்டும் இரக்கம் செய்கிறவர் அல்ல, அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட சுவாமி உம்முடைய இரக்கத்திற்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யும் ஆண்டவரை, உமக்கு பயந்து நடக்க, உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க எங்களுக்கு உதவும். மட்டுமல்ல சுவாமி, என் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாயிருப்பேன், உம்முடைய சித்தத்தின்படியே எங்கள் மீது உம்முடைய இரக்கத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது என்று நாங்கள் அறிகிறோம். நீர் அவ்வாறே செய்ய போகிற தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.